ஹாய், நான் கிருத்திகா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, உங்கள் அனைத்து விருப்பங்களையும் மெய்யாக்குங்கள் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் நான் சொல்லிக் கொடுத்த எல்லாமே நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா, உங்க லைஃப்க்கு ஒரு சூப்பரான பேஸ்மெண்ட் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்றது தான் அர்த்தம். அத நீங்க பண்ணலன்னா, போயிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட் டேல இருந்து பண்ணுங்க. மறக்காம பண்ணுங்க. அத பண்ண பண்ண உங்களுக்கு ரொம்பவே உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும். ரொம்ப நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றி சொல்றீங்களோ, அது எல்லாமே உங்க லைஃப்ல நடக்கும். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க நினைக்கிற எல்லா விஷயத்தையும் எப்படி ஈஸியா நிறைவேத்துறது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம நம்ம வந்து ஒரு ஹிந்துவா இப்ப நான் ஹிந்து. அது மாரி நெறைய ரிலிஜியன்ஸ் இருக்கு. ரிலிஜியன்ஸ் இருந்தாலும் அதுலயுமே பாத்தீங்கன்னா நெறைய கேஸ்ட் அது மாரிலாம் இருக்கும். இப்போ இந்தியால நம்மளுக்கு தெரிஞ்சது ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டின் இப்படின்றது தான் தெரியும். பட் கண்ட்ரி வைஸ்ல பாத்தீங்கன்னா வேர்ல்ட் வைட்ல நெறைய கண்ட்ரீஸ் இருக்கு. எல்லா கண்ட்ரீஸ்லயும் ஒரு இது ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா? ஆனா இதுல ஒரு 100 கணக்கான கேஸ்ட்ல இருக்கவங்க இத ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நம்மளுக்கு இந்த விஷயம் ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சிருக்கு. பட் இது தெரிஞ்சவங்க நெறைய பேர் ரொம்ப ஈஸியா அவங்க லைஃப்ல என்னென்ன தேவையோ அது எல்லாமே அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அந்த விஷயத்த தான் நான் உங்களுக்கு இப்ப சொல்லப் போறேன். இது என்ன டெக்னிக்னா, இப்போ நான் வந்து வீடியோல சொல்லியிருந்தேன். நீங்க வந்து உங்களுக்கு என்ன தேவையோ, கடவுள்கிட்ட போனா அதெல்லாம் கேட்காதீங்க. நீங்க உங்களுக்கு நடந்த விஷயத்துக்காக நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். இதுக்கு வந்து நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. பெர்சனல் எனக்கு பெர்சனல் மெசேஜ் அனுப்பி நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்போ எனக்கு தேவையானத நான் வேண்ட வேண்டாமா? நான் வந்து உங்களுக்கு நன்றி மட்டும் சொன்னா போதுமா? அப்ப எப்படி எனக்கு தேவையானது நடக்கும்? எனக்கு தேவைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எப்படி எனக்கு நடக்கும்னு கேட்டீங்க. உங்களுக்கு தேவையானது நீங்க நன்றி சொல்ல 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 உங்களுக்கு வர்றது எல்லாமே உங்களுக்கு தேவையானதா தான் இருக்கும். நீங்க அத உணருங்கன்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் கான்ஷியஸோட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். கான்ஷியஸோட இருந்தா தான் உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் கிடைக்குதோ, அத நீங்க உணர முடியும். அந்த உணர்றதுக்காகவாவது நீங்க கான்ஷியஸா இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான் கான்ஷியஸா இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இப்போ வந்து ஒரு நைல் ரிவர் இருக்கு இல்லையா? நைல் ரிவர் இருக்கு. எகிப்தியர்ஸ் என்ன பண்ணுவாங்களாம், அந்த நைல் ரிவர்ல தண்ணி எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக, அந்த வெள்ளம் வரத ஒரு விழாவாவே கொண்டாடுவாங்களாம். விழாவா கொண்டாடுறது எதுக்குன்னா, அவங்களுக்கு அந்த தண்ணி வந்து எப்பயுமே ரெகுலரா அதுல போயிட்டே இருக்கணும். அந்த ரிவர்ல போயிட்டே இருக்கணும் அப்படின்றத உறுதிப்படுத்துறதுக்காக, அத கன்ஃபார்ம் பண்றதுக்காக, அவங்க எப்பவுமே அந்த ஒரு ஃபெஸ்டிவலாவே கொண்டாடுவாங்களாம். அந்த தண்ணி ஓடுறத ரொம்ப ஹாப்பியா ஃபெஸ்டிவலாவே கொண்டாடுவாங்களாம். அத மாரி அமெரிக்கால செவ்விந்தியர்ன்னு இருக்காங்க. அதே மாரி ஆஸ்திரேலியால பழங்குடியினர் மக்கள் இருப்பாங்க இல்லையா? இவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மழை வர்றத ஒரு மழையில டான்ஸ் ஆடுறதே வந்து ஒரு ஃபெஸ்டிவலா கொண்டாடுவாங்களாம். அதே மாரி ஆப்பிரிக்கால இருக்கவங்களும் வேட்டைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஃபெஸ்டிவல் மாரி கொண்டாடி கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு தான் வேட்டைக்கே போவாங்களாம். இது என்னன்னா, அவங்க வந்து கடவுள் எனக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து சொல்லல. அவங்களுக்கு இன்னைக்கு போற வேட்டையில அவங்களுக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் வந்து ஒரு நன்றி சொல்றாங்களாம். இது என்னன்னா, நீங்க ஒரு விஷயத்த எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமா நம்புறீங்களோ, அந்த விஷயம் உங்களுக்கு தானா வந்து சேர்ந்தே ஆகும். ஓகேங்களா? நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு விஷயம் இப்போ உங்களுக்கு ஒரு தேவை, நீங்க போயிட்டு எனக்கு இது நடக்குமா? நடக்காதா? அப்படின்ற விஷயம் நீங்க வச்சாலே நடக்காதுன்றது தான் அர்த்தம். உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா எனக்கு நடந்தே தீரும். இத வந்து ஒரே நிமிஷத்துல நம்ம ஆழ் மனச வந்து நம்பவே வைக்க முடியாது. அத வந்து நீங்க அவ்வளவு சீக்கிரத்துல ஏமாத்தவே முடியாது. ஆழ் மனசுன்றது நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா, இது எப்படி நடக்கும்? அப்படின்றத கொண்டு வரும். அத மாரி இது எப்படி நம்ம அங்க எப்படி போவோம்? நீங்க எங்கேயோ போகணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நான் வந்து இங்க இருக்கேன். நான் அமெரிக்காக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். திடீர்னு ஒருத்தன் உள்ள இருந்து வருவான். நம்ம எப்படி அங்க போயிடுவோம்? நம்ம எப்படி இது பண்ணுவோம்? நம்ம கிட்ட காசு தான் இல்லையே. நம்ம ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்லையே. இந்த மாரி ஒரு விஷயத்துக்கு போவோம். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு விஷயம் வேணும்னா, அந்த விஷயம் நடந்துட்ட மாரி நீங்க கற்பனை பண்ணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு கற்பனை பண்றீங்களோ, அந்த விஷயம் நடந்துட்ட மாரி நீங்க கற்பனை பண்ணணும். அந்த கற்பனைன்றது ஜஸ்ட் உங்களுக்கு சும்மா அப்படியே நெனச்சு பார்க்குறோம் தெரியுமா? அந்த மாரி கிடையாது. நெனச்சு பார்த்தா கூட நம்மளுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷம் கிடைக்காது. நிஜத்துல நடந்தா தானே உங்களுக்கு சந்தோஷம் வரும். அந்த நிஜத்துல நடந்துட்ட மாரி அப்படியே நீங்க அதுக்குள்ள டீப்பா போயிடுங்க. ஒண்ணு இது பண்றீங்கன்னா, அந்த விஷயத்த ரொம்ப டீப்பா போயிட்டு, அத பத்தி கற்பனை பண்ணும்போது, உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு அந்த விஷயம் கிடைச்சிட்டா, எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ, அந்த சந்தோஷத்த உங்க உடம்புல கொண்டு வாங்க. நீங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க அப்படின்னா, அந்த ஹாப்பியான இதுவ வந்து நீங்க உணரணும்.
அந்த ஹாப்பியான விஷயத்த நீங்க உணரணும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உணர்றீங்களோ அது உங்களுக்கு தானா வந்து சேரும். இப்போ உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா மைண்ட்ல கற்பனை பண்ணுங்க. அந்த ஆபீஸ்ல நான் வேலை செய்யறேன். இல்ல நீங்க பிசினஸ் ரன் பண்ணணும்னா நான் தான் அந்த கம்பெனிக்கே ஓனர். நான் எல்லாருக்கும் சேலரி கொடுக்குறேன். இத மாதிரி ஒரு ஒரு விஷயத்த நீங்க கற்பனை பண்ண உங்களுக்கு தானா அது சீக்கிரமாவே நடக்கும். அதுலயும் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த புக்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிச்ச விஷயமே இதுதான். இதுல தான் நான் வந்து அடித்தளமே போட்டேன். நான் மெடிடேஷன் கூட பண்ண மாட்டேன். இந்த விஷயத்துக்காக மெடிடேஷன் பண்ணி எனக்கு சில விஷயம் நடக்கணும் அப்படின்றத நான் ஆசைப்பட்டேன். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, காலையில எல்லாரும் தூங்குற டைம்ல ஒரு 3:30 மணி ஃபர்ஸ்ட் 4 தான் எழுந்தேன். அதுக்கப்புறம் 3:20 இருந்து 4:20க்குள்ள ஒரு விஷயம் நம்ம நினைக்கிறோம்னா, அது சீக்கிரமா போயிட்டு அது ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் எதுலயும் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, காலையில 3:20க்குலாம் எழுந்துருவேன். நான் என்ன பண்றேனோ இல்லையோ, நான் குளிக்கிறேன், பிரஷ் பண்றேன் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் இல்லாமயே எழுந்தேன்னா டக்குன்னு எழுந்து உட்காந்துருவேன். உட்காந்துட்டு ஜஸ்ட் நான் பிரீத்த கொஞ்ச நேரம் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். கான்சன்ட்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் கண்ணை மூடிட்டு எனக்கு என்ன விஷயம் நடக்கணும்னு நான் எழுந்து உட்கார்ந்துருக்கேனோ அந்த விஷயம் நடந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணிட்டே இருந்தேன். கற்பனை பண்றதுக்கு நீங்க ஜஸ்ட் சும்மா நம்ம திங்க் பண்ணுவோம் இல்லையா சில விஷயம். இப்ப இவங்க வந்தா எப்படி இருக்கும், அவங்க வந்தா எப்படி இருக்கும் அப்படிலாம் திங்க் பண்ணுவோம். அந்த மாதிரி திங்க் பண்றது கிடையாது. இது நீங்க ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்கிற விஷயம் நடந்துட்டா அந்த இடத்துல நீங்க இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும், உங்களை சுத்தி யார் யார் இருக்காங்க, இதெல்லாம் வந்து நீங்க கரெக்டா பெர்ஃபெக்ட்டா இமேஜினேஷன் பண்ணுங்க. நீங்க என்ன இமேஜினேஷன் பண்றீங்களோ அது உங்களுக்கு நடந்தே தீரும். நான் ஏன் அந்த மார்னிங் 3:20க்கு எழுந்து நான் பண்றேன் அப்படின்னா, இப்போ நான் 3:20க்கு நான் பண்ணல. நான் இப்போ வந்து ஒரு 4:30 அந்த மாதிரி தான் எழுந்துட்டு குளிச்சுட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். பட் அந்த எனக்கு வேணும்னு நினைச்ச டைம்லலாம் நான் ஏன் 3:20க்கு எழுந்தேன்னா, நான் யூனிவர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். யூனிவர்ஸ்ன்றத நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். யூனிவர்ஸ்க்கு நீங்க நன்றி சொல்லுங்க அப்படின்றத நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த யூனிவர்ஸ் கிட்ட நீங்க பேசுறதுக்கான டைம் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்னிங் 3:20ல இருந்து 4:20க்குள்ள நீங்க என்ன நினைச்சு நீங்க பேசுறீங்களோ, என்ன நினைச்சு மனசுல நினைக்கிறீங்களோ அது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்கும். இப்போ நீங்க ஒரு தியேட்டருக்கு போறீங்க, படம் ஓடிட்டு இருக்கு. படம் ஓடிட்டு இருக்க டைம்ல நீங்க அவங்களை கூப்பிட்டீங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ரோல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு 3 ரோக்கு முன்னாடி இருக்காங்க, ஒரு 3 ரோக்கு முன்னாடி இருக்காங்க. அவங்கள நீங்க வந்து படம் ஓடிட்டு இருக்கும்போது அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டா அவங்க காதுல விழுமா? விழாது இல்லையா? இதுவே படம் நின்னதுக்கு அப்புறம் எல்லாரும் அப்படியே இன்டர்வெல்லயோ இல்ல இன்டர்வல் முடிஞ்சு படமே முடிஞ்சிட்டாலும் அங்க பேசும்போது கேட்கும். எல்லாருமே பேசிட்டு தான் இருப்பாங்க. ஆனா நீங்க இங்க இருந்து ஒரு 3வது ரோல இருக்கவங்களை கூப்பிடும்போது அவங்களுக்கு கேட்குமா கேட்காதா? கேட்கும் இல்லையா? அத மாதிரிதான் நம்ம காலையில எழுந்துற டைமுக்கு 3:20ன்ற டைமுக்கு இப்ப நிறைய பேருக்கு அந்த 3:20ன்ற டைம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு தெரிஞ்சதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த டைமுக்கு எழுந்து அவங்களுக்கு தேவையான விஷஸ் பண்றாங்க. அவங்களுக்கு தேவையான மெடிடேஷன் பண்றாங்க. இது மாதிரி சாமி கும்பிடுறவங்க சாமி கும்பிடுறாங்க, விளக்கு போடுறாங்க. இது மாதிரி நிறைய விஷயம் நிறைய பேர் பண்றாங்க. ஆனா அது மாதிரி பண்ணாலுமே யூனிவர்ஸ் வந்து அந்த டைம்ல ரொம்ப பீஸ்ஃபுல்லா அமைதியா தான் இருக்கும். ஸோ அந்த டைம்ல நீங்க வந்து வேண்டுறது ஈஸியா உங்களுக்கு கிடைக்கும். வேண்டுறதுன்னு கிடையாது, வேண்டாதீங்க. இது வேணும் அது வேணும்னு வேண்டாதீங்க. உங்களுக்கு கிடைச்சிட்ட மாதிரி நினைச்சு நீங்க நன்றி சொல்லுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றி சொல்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு வந்து சேர்ந்தே ஆகும். அந்த விஷயம் நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த விஷயத்துக்கு கடவுள்கிட்ட நன்றி நன்றி. நீங்க கடவுள் நம்பிக்கை இருந்தா கடவுள் சொல்லுங்க, யூனிவர்ஸ் இருந்தா யூனிவர்ஸ் சொல்லுங்க. யூனிவர்ஸ் தான், நான் யூனிவர்ஸ் சாமியும் கும்பிடுவேன், யூனிவர்ஸையும் நம்புவேன். ஸோ நான் எப்பயுமே யூனிவர்ஸ்க்கு தான் எனக்கு நடந்த எல்லா விஷயத்துக்காகவும் நன்றி நன்றி நன்றின்றதை நான் சொல்லுவேன். இதை மாதிரி நிறைய விஷயம் நான் அந்த டைம்ல யூஸ் பண்ணி நிறைய விஷயம் நான் வந்து நான் ஒரு கிளாஸ் எடுக்கணும்னு நினைச்சேன். இது மாதிரிலாம் நிறைய விஷயம் எனக்கு தேவையானது எல்லாமே ரொம்ப ஈஸியாவே கிடைச்சிருக்கு. ஸோ இந்த பிரம்ம முகூர்த்தம் டைம்ன்றது காலையில நீங்க வேண்டது ரொம்ப சீக்கிரமாவே நடந்துடும். அந்த விஷயம் எப்படின்னா யூனிவர்ஸ் ரொம்ப அதுவே கீழே இறங்கியிருக்கும். ரொம்ப அந்த எனர்ஜி ரொம்ப இந்த வேர்ல்ட்ல எல்லாருமே கொஞ்சம் நம்ம இருக்க இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருக்கும். அந்த டைம்ல ரொம்ப அமைதியா இருக்கும் இல்லையா? இப்போ அந்த யூனிவர்ஸ் எப்படின்னா மார்னிங் டைம்ல ரொம்ப அமைதியா இருக்கும். ஸோ எல்லாருமே நிறைய பேர் எழுந்து போறவங்க வேலைக்கு போறாங்க, அது மாதிரிலாம் பண்றாங்க. இப்போ நிறைய பேர் கேட்கலாம், அப்ப மார்னிங் 5 o'clockலாம் பால்காரவங்க இருக்காங்க, பேப்பர்காரவங்க இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு பேப்பர் போடுறாங்க, பால் போடுறாங்க, இவங்க லைஃப்ல என்ன இதுவாயிடுச்சு? இவங்க லைஃப்லலாம் அந்த டைமை வேற மாதிரி யூஸ் பண்றாங்க.
வேலை செய்யறதுக்காக யூஸ் பண்றாங்க. இப்ப இவங்க வீட்ல போய் போடணும், அவங்க வீட்ல போய் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரியே மைண்ட் செட்ல போவாங்க. இதுவே அவங்க அந்த நிமிஷத்த கொஞ்சம் உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணி, எனக்கு என் லைஃப் இப்படி மாறணும், அப்படி மாறணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நினைச்சு அவங்க மெடிடேஷன் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க லைஃபும் சேஞ்ச் ஆகும். அதனாலதான் அந்த மார்னிங் 5:30 வரைக்கும் எப்ப வேணாலும் பண்ணலாம். 5:30 வரைக்கும் பிரம்ம முகூர்த்த டைம் தான். ஸோ நீங்க இந்த டைம் பண்ணலாம். அப்படியே உங்களுக்கு பிரம்ம முகூர்த்த டைம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மதியானத்துல 11:45ல இருந்து 12:15 வரைக்கும் உங்களுக்கு அதை வந்து அபிஜித் முகூர்த்தம் சொல்லுவாங்க. அந்த முகூர்த்தம் டைம்லயும் நீங்க பண்ணலாம். அதுவுமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான டைம் தான். அங்கேயும் அந்த டைம்லயும் உங்களுக்கு தோஷம் எதுவுமே கிடையாது. நீங்க வேணும்ன்றத ஜஸ்ட் நீங்க உட்காந்துட்டு இமேஜினேஷன் பண்ணலாம். இமேஜினேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு அது நடந்துட்ட மாதிரி ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்றீங்களோ அந்த விஷயம் சீக்கிரமா நடக்கும். உடனே நீங்க ஒரு நாள் வேணும்னே கிடைச்சிடாது. நாளை எப்படின்னா ஒரு நாள் டயட் எடுக்கிறேன்னு ஆரம்பிச்சா போய் வெயிட் மிஷின் மேல நின்றுடுவேன். ஒரே நாள் எப்படி ரிசல்ட் தெரியும்? தெரியாது இல்லையா? இது எனக்கு தெரிஞ்சு நான் போய் வெயிட் மிஷின் மேல நிற்பேன். அந்த மாதிரி தான் ஒரே நாள்லாம் ரிசல்ட் யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் டைம்ல நீங்க ரெகுலரா பண்ணுங்க. அட்லீஸ்ட் 48 டேஸ் நீங்க பண்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன விஷயத்த கேட்குறீங்களோ அது நடந்தே தீரும். அதே மாதிரி மார்னிங் நீங்க எழுந்து அந்த விஷயம் நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க தெரியுமா? அந்த விஷயம் நடந்துட்ட மாதிரி நினைங்க. அதுக்கப்புறம் அதை பத்தி நினைக்காதீங்க. அது நடந்துச்சுன்னு நினைச்சு நீங்க இத்தனை முறை வேணா நன்றி சொல்லலாம். ஏன்னா நீங்க யூனிவர்ஸையே வந்து நம்ப வைக்கிறீங்க அந்த விஷயம் உங்களுக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உங்க ஆழ் மனசையும் நம்ப வைக்கிறீங்க உங்களுக்கு அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழ் மனசை நம்ப வைக்கிறீங்களோ அந்த விஷயம் வந்து நடந்துடும். அது நடந்துட்ட மாதிரி நீங்க வந்து மைண்ட்ல வந்து அந்த விஷயம் நடக்குமா அப்படின்ற டவுட் உங்களுக்கு வந்துச்சுன்னா அது நடக்கல அப்படின்றத நீங்களே ரிஜிஸ்டர் பண்றீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த விஷயம் வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்றத பத்தி நீங்க எதுவுமே யோசிக்காதீங்க. உங்களுக்கு நடந்துடுச்சு. உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அது நடந்துச்சு. அதுக்காக நன்றி சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா சொல்லுங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷமா சொல்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு ரொம்ப பிளஸ்ஸிங்ஸ் பல மடங்கா திரும்பி உங்ககிட்ட தான் வந்து சேரும். நீங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. ஸோ நீங்க எதுவாக இருந்தாலும் இமேஜினேஷன் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுங்க. இப்போ நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த பெர்சன்டேஜ்ல மார்க் எடுக்கணும் அப்படின்றத மைண்ட்ல நான் இந்த பெர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்கேன், நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். நீங்க எது நீங்க அதிகமா நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் தான் நடக்கும். ஸோ நீங்க ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா நீங்க அந்த விஷயத்த பத்தி அதிகமா நினைங்க. நான் வந்து இந்த மார்க் எடுத்திருக்கேன். டைவர்ட் ஆகாதீங்க. டைவர்ட் ஆகிற எல்லாருக்குமே டைவர்ட் ஆகுறதுன்றது ஒரு இயல்பான விஷயம் தான். டைவர்ட் ஆகிற மாதிரி இருந்தாலும் நீங்க இந்த விஷயத்த அதிகமா நினைங்க. எனக்கு இந்த மார்க் தேவை, நான் இந்த மார்க் எடுத்துட்டேன். உங்களுக்கு இந்த மார்க் எடுத்தா நீங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த மார்க் எடுத்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அத வந்து திரும்ப திரும்ப அதுவும் நடந்துட்ட மாதிரி நான் இந்த மார்க் எடுத்திருக்கேன் அதனால எனக்கு இது கிடைச்சிருக்கு அப்படின்றத நீங்க உங்களுக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமா நீங்க நினைக்கிறீங்களோ அது நடந்துரும். அதே மாதிரி இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாங்கன்னா நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும், இல்ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும், அந்த மாதிரி நீங்க ஒரு எண்ணத்துல இருக்கீங்கன்னா அது நடந்துட்ட மாதிரி நினைங்க. இப்போ என் பசங்கிட்டே சொல்வேன், நீங்க வந்து மார்க் கம்மியா எடுத்துட்டு வந்தாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் பண்ணலாம். நீங்க உங்களுக்கு இந்த போர்டுல வெளியில ஸ்கூலுக்கு வெளியில ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டை தான் நான் சொல்வேன். இந்த போர்டுல உங்களோட ஃபேஸ், உங்களோட மார்க், உங்க நேம் எல்லாம் இருக்க மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்க. அப்போ அது உங்களுக்கு சீக்கிரம் நடக்கும். படிக்கும்போது அதுக்காக நம்ம படிக்காம விட்டுறக்கூடாது. படிக்கணும். இப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கணும்னா நீங்களும் யூனிவர்ஸ் நம்மளுக்கு ஒன்று கொடுக்கும். அதுக்கான டைம் நம்மளுக்கு வரும். இந்த யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்க போகுதுன்றதுக்கு ஒரு டைம் இருக்கு. பட் அது கிட்ட வர்றதுக்கும் நீங்களும் ஒரு இடத்துக்கு போறீங்க. இப்போ ஒருத்தவங்களை பார்க்கணும், அவங்க உங்களை தேடி வராங்க. அப்போ அவங்க மட்டும் வந்தா எவ்வளவு டைம் ஆகும். பட் நீங்களும் இப்படி போகும்போது நடுவில் ஒரு இடத்துல மீட் பண்ணிடுவீங்க. அப்போ அது சீக்கிரமா 2 பேரும் மீட் பண்றதுக்கான சான்ஸ் கிடைக்குமா? அதே மாதிரிதான் நீங்க ஒண்ணு வேண்டீங்கன்னா அதுக்கான எஃபர்ட் நீங்க போடும்போது உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும், சீக்கிரமா கிடைக்கும். இதுவே நீங்க எனக்குதான் யூனிவர்ஸ் கிட்ட கேட்டோமே, யூனிவர்ஸ் கொடுத்துரும் அப்படின்னா அது 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் கூட ஆகலாம். நீங்க எஃபர்ட்டே போடாம எப்போ வரும்னு நம்மளுக்கு தெரியாது.
இல்லையா? அதே மாதிரி தான் நீங்க எஃபர்ட் போடுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் சீக்கிரமா நடக்கும். உங்களுக்கு வேணும்னு நினைச்சிட்டீங்கன்னா அந்த விஷயத்துக்கு கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க. எஃபர்ட் போடும்போது உங்களுக்கு ஈஸியா நினைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா அந்த குழந்தை பொறந்துட்டு நீங்க கையில தூக்குற மாதிரியோ உங்க குழந்தைன்னு நீங்க உணரணும். அப்பதான் வந்து அந்த கையில தூக்கும் போது நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களோ அந்த யூனிவர்ஸ்க்கு புரியும் இவங்களுக்கு இது வேணும் போல, அதனாலதான் இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. இந்த மாதிரி நீங்க ப்ராசஸ் பண்ணும்போது நெகட்டிவா எதுவுமே நினைக்க கூடாது. ஏன்னா இப்போ நீங்க ஒரு அலைன்மெண்ட்ல போயிருப்பீங்க. யூனிவர்ஸ் கூட நீங்க ஒரு அலைன்மெண்ட்ல போயிருப்பீங்க. இந்த டைம்ல போயிட்டு வேற யாருக்காவது ஒண்ணு நடக்கிறத பார்த்துட்டு இவனுக்குலாம் நடக்குது நம்மளுக்கு நடக்கல அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓ அப்ப இவனுக்கு பிடிக்கல போலன்றது யூனிவர்ஸ்க்கு நீங்க ரிஜிஸ்டர் பண்றீங்க. ஓ அப்ப சும்மா நினைக்கிறான் போல, பட் அவனுக்கு பிடிக்காது இந்த விஷயத்த பிடிக்கல. ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம வேணும்னு கேட்கற எனர்ஜியை நம்ம கொண்டு வர்றது கஷ்டம். ஆனா இன்னொருத்தவனை பார்த்து நம்ம பொறாமப்படுறது ரொம்ப ஈஸி. அந்த விஷயத்த நம்ம பண்ணோம்னா டக்குன்னு நம்ம எனர்ஜி வெளில போயிடும். அப்போ என்ன ஆகும்னா, ஓ இவனுக்கு பிடிக்காது போலன்ட்டு யூனிவர்ஸ் நம்மளுக்கு கொடுக்காது. அடுத்தவங்க கிட்டலாம் எது எதெல்லாம் நல்ல விஷயமா இருக்கோ அதெல்லாம் நீங்க யோசிங்க. அடுத்தவனை பார்த்து பொறாமப்பட்டீங்கன்னா அந்த விஷயம் உங்ககிட்ட இருந்து போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். உங்ககிட்ட இருந்து அந்த விஷயம் போகுதுன்றதுதான் அர்த்தம். ஒருத்தவங்க நல்லா இருக்காங்கன்னா அதை பார்த்து சந்தோஷப்படுங்க. ஒருத்தவங்களுக்கு குழந்தை பொறுத்திருக்கா அவங்கள பார்த்து சந்தோஷப்படுங்க. ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காங்கன்னா சந்தோஷப்படுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. அதுக்கு நீங்க போய் யாரையும் டிஸ்பேச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க டிஸ்பேச் பண்றீங்கனாலே உங்களுக்கு இன்வால்வ்மெண்டோட தான் போய் பண்றீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ இது இவனுக்கு பிடிக்கும் போலன்னு உங்களை 4 பேர் டிஸ்பேச் பண்றதுக்கு வந்து நிற்பாங்க. அந்த டைம் நம்ம தடுக்கவே முடியாது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வேணுன்ற விஷயத்த நினைக்கிறீங்களோ திரும்ப திரும்ப நினைங்க. இப்போ 4 பேர் ரன்னிங்ல போறீங்க. அந்த 4 பேர்ல ஒருத்தன் வின் பண்ணிட்டான். அப்போ மீதி இருக்க 3 பேரும் வந்து அவனை பார்த்துட்டு ஏன்டா ச்சே இவன் போய் வின் பண்ணிட்டானே அப்படின்னு நினைச்சா இவனுங்க 3 பேரும் திரும்ப திரும்ப அந்த 3 இடத்துலயே தான் பின்னாடி இருக்க இடத்துல தான் இருப்பாங்கன்னு அர்த்தம். முன்னாடி போறவங்கள பார்த்து ஏய் நம்ம ஃப்ரெண்டு சூப்பரா வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் பண்ண ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்களேன், இவனுக்கு அது பிடிக்கும்ன்றத யூனிவர்ஸ்க்கு ரிஜிஸ்டர் பண்றதா அர்த்தம். அப்போ அந்த யூனிவர்ஸ் என்ன பண்ணும், நெக்ஸ்ட் டைம் இவன் ஓடும்போது இவனை புஷ் பண்றதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்றத அது ட்ரை பண்ணும். எப்பயுமே தலக்கணத்தோட இருக்கக்கூடாது. ஒருத்தவங்க நல்லது பண்றாங்கன்னா அந்த விஷயத்த எவ்வளவுக்கு எவ்வளவு என்கரேஜ் பண்ணி நம்மளும் ஹாப்பியா இருக்க முடியும் அப்படின்றத நீங்க கொண்டு வாங்க. ஒருத்தவங்க ஒரு விஷயம் பண்றாங்க, இப்போ ஒரு புதுசா ஒரு வீடு கட்டியிருக்காங்க. அந்த வீடை கட்டினதை பார்த்துட்டு இவெல்லாம் வீடு கட்டிட்டானே நம்ம இன்னும் கட்டாம இருக்கோமே, நம்ம ஏன் இப்படி கஷ்டப்படுறோம், இவெல்லாம் நல்லா இருக்கான் பாரு, நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம் நம்ம நல்லா இல்லை இப்படிலாம் நினைச்சா அப்ப அவன் நல்லா இருக்கிறது பிடிக்கல, அதனால இவன் இப்படி ஃபீல் பண்றான் அப்படின்றத நீங்க ரிஜிஸ்டர் பண்றீங்கன்னு அர்த்தம். யூனிவர்ஸ்க்கு நீங்க இதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்றீங்கன்னு அர்த்தம். ஸோ இதை பத்தி நீங்க யோசிக்காதீங்க. அடுத்தவங்க நல்லா இருக்காங்கன்னா ஒருத்தவங்க சந்தோஷப்படுறாங்கன்னா அந்த சந்தோஷத்தை பார்த்து நம்மளும் சந்தோஷப்படணும் அப்படின்றது தான் இது யூனிவர்ஸ்க்கு நீங்க உங்களோட தேவையை சொல்றீங்கன்றது அர்த்தம். யாரை வேணா இருக்கட்டும் அவங்க கிட்ட இருக்க பாசிட்டிவிட்டி பாருங்க. யாரை வேணா இருக்கட்டும் அவங்க கிட்ட இருக்க நல்ல விஷயத்த பாருங்க. ஒரு வீடு கட்டணும்னு நீங்க ஆசைப்பட்டா கூட அந்த வீடை கட்டிட்டதான் நினைங்க. அந்த கட்டினதை நீங்க கிரக பிரதேசம் எல்லாம் பண்ணும்போது எப்படி இருக்கும், வீடு கட்டிட்டு இருக்கும் போதே நீங்க பாப்பீங்க இல்லையா எப்படி இருந்தாலும். ஸோ அதெல்லாம் இமேஜினேஷன் பண்ணுங்க. நம்ம பேஸ்மெண்ட் பண்றோம், மண்ணு கொட்டுறோம், கல் போடுறோம், அப்புறம் வீடு கிரக பிரதேசம் பண்றோம். கிரக பிரதேசம் பண்ணும்போது யாரையெல்லாம் வீட்டுக்குள்ள வராங்க, நீங்க என்ன ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, ட்ரெஸ் பண்றது கூட நீங்க நினைக்கணும். அவ்வளவுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அக்யூரேசியா நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும். ரொம்ப அக்யூரேசியா உங்களுக்கு வேணும்ன்றத கரெக்டா இது பண்ணுங்க. இப்போ வந்து நீங்க ஒரு கார் வேணும்னா கூட உங்களுக்கு என்ன கார் வேணும்ன்றத கரெக்டா இமேஜினேஷன் பண்ணுங்க. ஜஸ்ட் கார் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க கார் ஓட்டுற மாதிரி எல்லாம் நினைச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்க என்ன, நீங்க வேற யார் காரையும் கூட ஓட்டுவீங்க, டிரைவரா கூட போவீங்க. அது நம்மளுக்கு தேவை கிடையாது. உங்களுக்கு என்ன தேவை, உங்களுடைய காரை நீங்க உட்கார்ந்து ஓட்டுற மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்க. அந்த இமேஜினேஷன் தான் நீங்க கொண்டு வரணும். அதுக்கு தான் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்றது. ஸோ நீங்க எப்பயுமே உங்களுக்கு என்ன தேவையோ அது நடந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமா பண்ணுங்க. எது வேணுமோ பர்டிகுலரா என்ன நடக்கணுமோ அதை நினைச்சு நீங்க இமேஜினேஷன் பண்ணுங்க. நீங்க ஏதோ மாத்தி அரைகுறையா நீங்க பண்ணாலும் அது வந்து வேற மாதிரி. அதை நான் இப்ப சொன்னேன் இல்லையா, டிரைவர் கார் ஓட்டுற மாதிரி நினைக்கணும்னா உங்க காரை என்ன காரு அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க. நீங்க வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கார், ஒரு லக்ஸூரியஸான கார் வேணும்ட்டு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா யூனிவர்ஸ் கிட்ட போயிட்டு என்ன கார் வேணும்,
இவனுக்கு காரு தானே வேணும், நம்ம ஒரு ஒரு 2,00,000 காரு, 1,00,000 காரு, எதையோ ஒன்று தூக்கி கொடுப்போன்ட்டு ஒரு செகண்ட் ஹேண்ட்ல கூட உங்களுக்கு கொடுத்துரும். அது நம்மளுக்கு தேவை கிடையாது. உங்களோட காரு உங்களோட லக்ஸரியஸ்க்கு ஏத்த மாதிரி. அதே மாதிரி நீங்க இன்னொரு டவுட் படக்கூடாது. என்கிட்ட இவ்வளோ காசு தான் இருக்கு, நான் எப்படி போயிட்டு இந்த காரை வாங்க முடியும்? அது உங்க பிரச்சனை கிடையாது, அது யூனிவர்ஸோட பிரச்சனை. யூனிவர்ஸ் வந்து அது பார்த்துக்கும். உங்களுக்கு என்ன தேவைன்றத கேட்கறது வரைக்கும் தான் உங்க வேலை. அதை எப்படி உங்ககிட்ட சேர்க்கணுன்றது யூனிவர்ஸோட வேலை. அதே மாதிரி நீங்க வேண்டிட்டோம், நம்ம என்ன இப்போ இவ்வளோ நாள் வேண்டியிருக்கோம், ஒரு 48 நாள் நீங்க முடிச்சிட்டீங்க. ஒரு பெரிய விஷயத்த நீங்க கேட்டிருக்கீங்க, ஆனா 48 நாள் தொடர்ந்து பண்ணி முடிச்சிட்டீங்க. இப்போ வந்து நான் 48 நாள் தொடர்ந்து பண்ணிட்டேன், எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு நீங்க ஒரு நிமிஷம் நினைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அந்த இதுவே ஃப்ளாப். நீங்க மறுபடியும் போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, எனக்கு வந்து இது கிடைக்கல அப்படின்றத. 48 நாள் செய்றீங்களா, செய்யுங்க, இன்னும் கூட செய்யலாம். ஏன்னா நீங்க இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, அந்த ஹோட்டல்ல நீங்க கேட்டோன்னே எடுத்துட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. அதை ப்ரிப்பேர் பண்றதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு இல்லையா, அந்த டைமை நம்ம கொடுக்கணும். யூனிவர்ஸும் அப்படிதான். நீங்க ஒண்ணு வேணும்னு கேட்குறீங்கன்னா அதுக்கு ஒரு டைம் கொடுங்க, அந்த டைம்ல உங்ககிட்ட தானா வந்து சேர்க்கும். உங்க பசியோட உங்களை தொத்திர மாட்டாங்க யாரும் ஹோட்டல்ல இல்லையா, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்து தருவாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்க என்ஜாய் பண்ணுங்க. நீங்க ஹோட்டலுக்கு போனாலும் என்ன பண்ணுவீங்க, ஆர்டர் கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம், நம்ம மட்டும் தனியா ஜாலியா பேசிட்டு இருப்போம் இல்லையா பக்கத்துல இருக்கவங்க கிட்ட. அதே மாதிரிதான் நீங்க யூனிவர்ஸ் கிட்ட கேக்குறீங்களா, விட்டுடுங்க, அவங்க எடுத்துட்டு வந்து தந்துருவாங்க நம்ம கிட்ட. இதை நீங்க ஆழமா நம்புங்க. அவங்க எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்கன்றத கொடுத்துட்டாங்க, அதை வந்து நீங்க ஆழமா நம்பணும். இப்போ ஒரு லெமன் இருக்கு, அந்த லெமனை வந்து எதுவுமே ஜஸ்ட் கட் பண்ணிட்டு உங்க வாயில ஊத்துனா அந்த புளிப்பு எப்படி இருக்கும்? இப்போ அந்த புளிப்பு யாருக்கெல்லாம் மைண்ட்ல வந்துச்சோ அவங்கெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அது ஏன் அப்படி வந்துச்சுன்னா, இப்போ அது நீங்க ஆல்ரெடி உங்க உடம்புல உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, உங்க சப்கான்சியஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, இந்த லெமனோட டேஸ்ட் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம நினைச்சோடனே நம்ம வாயில அது புளிக்கிற மாதிரி லைட்டா வருது இல்லையா, அதுதான் அந்த இமேஜினேஷன் பண்ணும் போதே உங்களுக்கு ஒண்ணு வருது பாருங்க, இதுதான் வந்து நீங்க சப்கான்சியஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்றது அர்த்தம். ஸோ நீங்க உங்களுக்கு எதை வேணும்னாலும் அதே மாதிரி தான் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். திரும்ப 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 அதை மைண்ட்ல வந்து எனக்கு நடந்துருச்சு நடந்துருச்சு நடந்துருச்சுன்ட்டு எவ்வளவுக்கு எவ்வளோ ஆழமா நீங்க சொல்றீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளோ ஆழமா அதை நீங்க நினைக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளோ ஆழமா நம்புறீங்களோ, அவ்வளவுக்கு எவ்வளோ உங்களுக்கு சீக்கிரமா நடக்கும், ஈஸியாவும் நடக்கும். இப்போ ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, இல்ல உங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும், ஏதோ ஒரு ஊர்ல நீங்க வேலை பாக்குறீங்க, உங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும், இல்ல சிலவங்க வந்து பேரண்ட்ஸ் கிட்டயே பேசாமலாம் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் கூட, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல வேற யாரோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோ யாரோ ஒருத்தவங்க நீங்க பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஜஸ்ட் நீங்க அவங்க கூட சந்தோஷமா போன்ல பேசிட்டு இருக்க மாதிரி கற்பனை பண்ணிட்டு நன்றி நன்றி நன்றின்றத சொல்லுங்க. இத மாதிரி எல்லா விஷயத்துக்குமே இருக்கு. எனக்கு காலேஜ்ல சீட் கிடைச்சிருச்சு அப்படின்னு நீங்க நினைக்கலாம், நான் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன், நான் டாக்டர் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணலாம். அது டாக்டர் ஆயிட்டா என்ன பண்ணுவீங்க, ஜாலியா அந்த கோட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஸ்டெத்தஸ்கோப் எல்லாம் கழுத்துல மாட்டிட்டு இதெல்லாம் இமேஜினேஷன் பண்ணுங்க. நீங்க அதெல்லாம் பண்ற மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்க. நீங்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல சேரணும்னு நினைக்கிறீங்கன்னா அது நீங்க பண்ணுங்க. இல்ல நீங்க ஃபிளைட் ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃபிளைட் நீங்க பைலட்டுக்கு படிச்சுட்டு நீங்க ஃபிளைட் ஓட்டிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ எக்ஸாக்டா நீங்க அதை நினைங்க. எக்ஸாக்டா நினைக்கும் போது சீக்கிரமா நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒன்று உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு ஜுரம் இல்ல வேற ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னாலும் நீங்க திரும்ப திரும்ப நான் ஆரோக்கியமா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். இன்னொன்னு ஆட் ஆன் பண்றேன், நீங்க இதெல்லாம் நினைக்கிறீங்க தெரியுமா, இதெல்லாம் நினைக்கணும்னு நான் சொன்னேன் இல்லையா, இது கூட ஈஸியா அப்படின்ற வார்த்தையை ஜாயின் பண்ணிக்கோங்க. வேண்டும் போது எனக்கு இதெல்லாம் ஈஸியா கிடைச்சிருச்சு, ஈஸியா கிடைச்சிருச்சு. இப்ப யாரும் உங்களுக்கு காசு தரணும்னா ஈஸியா எனக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு ஈஸியா இந்த மந்த் இவ்வளவு சேலரி வந்துருச்சு, எனக்கு ஈஸியா ஈஸியா ஈஸியான்ற வார்த்தையை எவ்வளவுக்கு எவ்வளவு யூஸ் பண்றீங்களோ உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரமா ஈஸியான்ற இதுலயும் கிடைக்கும். ஈஸியா உங்களுக்கு இது கிடைச்சிருச்சு, ஈஸியா எனக்கு இது கிடைச்சிருச்சு அப்படின்றத சொல்லி நன்றி, எனக்கு ஈஸியா கொடுத்ததுக்காக நன்றி, ஈஸி 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 அப்படின்ற வார்த்தையை அதிகமா யூஸ் பண்ணுங்க. ஈஸியாவே எனக்கு கிடைச்சிருச்சு, நான் கஷ்டப்படாம எனக்கு கிடைச்சிருச்சு. இந்த வீடியோவும் யார் யாருக்கெல்லாம் இந்த யூனிவர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்குதோ அவங்க கண்ணில் மட்டும்தான் இந்த வீடியோவும் படும். ஏன்னா இதை வந்து யூனிவர்ஸோட உண்மையான விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். இந்த இது நீங்க பாக்குறீங்க, இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க உண்மையுமே பிளஸ்டுன்னு தான் அர்த்தம். எனக்கு எதிர்பார்க்காத விதத்துல எனக்கு இந்த பணம் கிடைச்சதுக்கு நன்றி அப்படின்றத சொல்லுங்க. நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா இந்த மாசம் உங்களுக்கு கஸ்டமர்
டபுள் மடங்கா உங்களுக்கு வந்திருக்காங்க, கஸ்டமர் டபுள் மடங்கா வந்து உங்களுக்கு நிறைய சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்றத இமேஜினேஷன் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு அற்புதமான ஒரு லைஃப் பார்ட்னர் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க மாதிரி, உங்களுக்கு ரொம்ப லவ்வபிளா இருக்க மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கல்யாணம் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இமேஜினேஷன் பண்ணுங்க. கல்யாணம் ஆச்சுன்னா தாலி கட்டுற மாதிரிலாம் இமேஜினேஷன் பண்ணுங்க. அதெல்லாம் சீக்கிரமா நடக்கும். உங்க ஒய்ஃப் கூட ஜாலியா வெளியில போற மாதிரி இது மாதிரிலாம் நினைச்சு பாருங்க. சமைக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து ஏற்கனவே நடந்துட்ட மாதிரி நினைச்சு பாருங்க. உங்களுக்கு வேற என்ன டாபிக்ல பேசணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தியும் நான் பேசுறேன். இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, காலையில எழுந்ததும் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா 10 பாயிண்ட்ஸ் உங்க லைஃப்ல நடந்த ஒரு அற்புதமான 10 பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஒரு பாயிண்ட் படிக்கும் போதும் நன்றி 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 3 முறை சொல்லுங்க. கண்டிப்பா 3 முறை நீங்க சொல்லுங்க. ஒரு லைன் படிக்கும் போதும் ஒரு வாக்கியத்தை படிச்சுட்டும் 3 முறை நன்றி 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 அப்படின்ற வார்த்தையை சொல்லுங்க. அடுத்தது உங்களுக்கு லைஃப்ல என்ன நடக்கணும் அப்படின்ற 10 பாயிண்ட்ஸ், அந்த 10 பாயிண்ட்ஸ் ஒரு நோட்ல எழுதுங்க. அந்த 10 பாயிண்ட்ஸ்ன்றது 10 விஷயம். உங்களுக்கு என்ன ஃபியூச்சர்ல நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த 10 விஷயம். அப்படி இல்லைன்னா ஒரு விஷயம் தான் உங்களுக்கு ரொம்ப மெயினா உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க எழுதிக்கோங்க. எழுதிட்டு சத்தமா படிங்க. படிச்சுட்டு அது வந்து எழுதுறதுன்றது ஏற்கனவே நடந்துட்ட மாதிரி நீங்க எழுதணும். எழுதுங்க. எழுதிட்டு மைண்ட்ல ரீகால் பண்ணுங்க. அதை ரீகால் பண்ணி அந்த சந்தோஷத்தை உணருங்க. அதை உணர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு ஃபீல் பண்ணீங்க. அந்த விஷயம் நடந்துட்டா ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க நடந்துட்ட விஷயத்துக்கு நன்றி சொல்லுங்க. இமேஜினேஷன்லயும் சரி, ரியல் லைஃப்லயும் உங்களுக்கு அந்த விஷயம் நடக்கணும்னு நினைச்சா நன்றி நன்றி நன்றின்ற வார்த்தையை சொல்லுங்க. அடுத்தது அதை நீங்க யார்கிட்ட சொல்வீங்க, ஃபர்ஸ்ட் யார்கிட்ட போய் சொல்வீங்க அந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்ற மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமா சொல்வீங்க இல்லையா, அந்த சந்தோஷத்தோட அவங்க கிட்ட சொல்ற மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்க. இப்போ அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ உங்களுக்கு ஒரு வீடு வேணும். அந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? கிரக பிரவேசம் பண்றது அது இதுன்னு நிறைய விஷயம் இருக்கு இல்லையா? அது மாதிரி உங்களுக்கு காலேஜ் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை வந்து நீங்க சந்தோஷமா யார்கிட்டயும் போய் சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? அதை நினைங்க. அடுத்த ஸ்டெப் நீங்க என்ன பண்ண போறீங்களோ அந்த ஸ்டெப்பை மறக்காம நினைச்சுக்கோங்க. அதையும் நினைச்சதுக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் அந்த லைன்ஸ் எல்லாம் எழுதுனதை படிங்க. படிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், இல்ல வீடு கட்டணும், இந்த மாதிரி இமேஜினேஷன்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்னொரு ஒரு நல்ல இது சொல்றேன். அது சம்பந்தமான பிக்சர்ஸ். இப்போ நீங்க வந்து ஒரு குழந்தை உங்களுக்கு பிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா குழந்தைங்க போட்டோஸா வாங்கி நீங்க காலையில எழுந்தும் போதோ இல்ல நீங்க அடிக்கடி பாக்குற இடத்துல அந்த குழந்தைங்க போட்டோஸ் விட்டுங்க. நெக்ஸ்ட் நீங்க வீடு கட்ட போறீங்க அப்படின்னா அந்த வீட்டுல இருக்க மாதிரி அந்த அழகழகான வீடுங்க இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி போட்டோஸ் வாங்கி நீங்க அடிக்கடி பாக்குற மாதிரி வைங்க. இன்னொன்னு அடுத்தது நீங்க காலேஜ்க்கு போறீங்க இல்ல ஏதோ ஒரு இதுக்குன்னா அது ரிலேட்டடான போட்டோஸ் தான் வாங்கி நீங்க ஒட்டுங்க. உங்களுக்கு என்ன ரிலேட்டடா உங்களுக்கு போட்டோஸ் வேணும்ன்றதை நீங்க சொல்லுங்க. நான் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்னென்ன போட்டோஸ் இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். இத மாதிரி நீங்க நிறைய போட்டோஸ் நீங்க ஒட்டுறதும் உங்களுக்கு நீங்க அடிக்கடி பார்க்கும்போது உங்க ஆசையை திரும்ப திரும்ப நீங்க ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி தான். அதனால இதெல்லாமும் நீங்க அடிக்கடி பார்க்கலாம். எண்ட் ஆஃப் த டே அந்த நாள் முடியும் போது நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி மாயாஜால கல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்களுக்கு இன்னைக்கு நடந்த விஷயத்துல எது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எது ரொம்ப நன்றியா நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்றதெல்லாம் ஒரு ரீகால் பண்ணுங்க. ரீகால் பண்ணிட்டு அது எல்லாத்துக்கும் கடவுள்கிட்ட நன்றி நன்றி நன்றின்ற வார்த்தையை அதிகமா சொல்லுங்க. உங்களுக்கு சீக்கிரமாவே அந்த விஷயம் எதுவா இருந்தாலும் நடக்கும். எல்லாமே உங்களுக்கு பிளஸிங்ஸாவே நடந்துட்டு இருக்கும். இன்னும் வேற எதை பத்தி பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ யார் லைஃப்ல மேல போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.